அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையில தகப்பனே. ஆவியானவரே அப்பா நீங்க அப்பா யார் யார முன் குறிச்சு வச்சிருக்கீங்களோ தகப்பனே. ஆவியானவரே யார் யாரு கூட இந்த காலை வேலையில பேசணும்னு நினைச்சிருக்கீங்களோ தகப்பனே, நீங்க அவங்களை கொண்டு வாங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே உங்களுடைய சமூகத்துல அப்பா அதிகாலையில வந்து அப்பா தேடுகிறவர்களை ஆவியானவரே நீங்க பார்க்கிறீங்க, நீங்க அவங்களோட பேசுறீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா வாரத்துல அப்பா இந்த முதல் நாள்ல டாடி ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் எங்களோட அசைவாடி இந்த வாரத்துல தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நீங்க எங்களை வழி நடத்த போற கிருபைகளுக்காக நன்றி. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையில எங்களை முழுவதுமாக உங்களுடைய சமூகத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை நடத்த வேண்டிய வழியில அப்பா போதித்து நடத்தும்படிக்காக இந்த காலை வேளையில ஆவியானவரை அப்பா நாங்க அப்பா கேட்டு அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை தொடங்குறோம். டேடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்த ராஜ ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. யெகோவாயீரே அப்பா கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆவியானவரே எங்க தேவைகளை எல்லாம் உங்களுடைய பர்வதத்துல பார்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேர் வழியில நடத்துகிற தேவன் ஆவியானவரே அப்பா. நாங்க அப்பா ஏதாவது தவறுதல் பார்த்து இருக்கும் போது தகப்பனே எங்களை திருத்துகிற திரியேக தேவனாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா எங்க தப்பிதங்களை தகப்பனை தட்டி கொடுத்து இருக்கிறவர் இல்ல டாடி. ஆவியானவரே எங்க தவறுகளை சுட்டி காட்டி எங்களை சீர்படுத்துகிற கர்த்தர் இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே நீர் எங்களோட பேசி ஆவியானவரே என்னென்ன காரியங்களை எங்களை விட்டு விலக்கணுமோ விலக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற தகப்பனே வேண்டாத காரியங்களை எடுத்து போடும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் எங்களை பரிசுத்த விரும்புகிறது, பரிசுத்தப்படுத்துகிற தேவன். பரிசுத்த ஆவியானவரே எங்களிடத்துல எதிர்பார்க்கிற தேவன். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஷதாரா கலதாரி கலேதேரே புஷரதரிப்பா. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. ஆமென். புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா,
அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. ஆமென். சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. ஆமென். வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா. புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. ஆமென். ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. வாலே துதிக்கிறோம் நாதா.
ஆமென். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் அடைக்கலமே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கேடகமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை செய்கிறவர் ஆவியானவரே அப்பா, இந்த காலை வேளையில நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில தகப்பனே அதிசயமான காரியங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் இந்த வாரத்துல நீங்க எங்களுக்கு காண்பிப்பீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தகப்பனே ஆவியானவரே அப்பா, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், ஆவியானவரே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் தகப்பனே எங்க கண்கள் பார்த்தில அப்பா, எங்க காதுகள் கேட்கல, எங்கள் இருதயத்துல கூட அந்த நன்மைகள் தோன்றலப்பா. அப்பா, அப்பேற்பட்ட காரியங்களை நீங்க எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்கப்பா. ஆவியானவரே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தகப்பனே ஆவியானவரே நீர் அப்பா செய்ய சகலத்தையும் ஆவியானவரே நன்மையாக முடிக்கிற கர்த்தர் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா சோத்திரம் 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 ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஷாதாரா கலிதிரி கலந்தரேபு ஷரரதரப்பா ஆவியானவரே, இந்த காலை வேளையில அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். டாடி உமக்கு நன்றி. பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நன்றி அப்பா. நீ நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அபராதரிக்கல் எந்தரேபு ஷரராதரிக்கலதரபு ஷபரபரபரதிரிக்கலதரபா ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஷாதாரா கலிதரை கலந்தரப ஷரரதரிக்கலதரபா ஆவியானவரே அப்பா, எங்க வாய்கள்ல உம்முடைய வார்த்தைகளை வைக்கிறவரே ஆவியானவரே அப்பா, எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆவியானவரே, எங்கள் பேருடைய தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியானவரே, நீங்க ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் சொல்ல வெக்கப்படல அப்பா. இந்த ஆவியானவரே சின்னஞ்சிறு மனுஷியோட தேவன் என்று சொல்ல நீங்க வெக்கப்படல தகப்பனே. அதே போல ஆவியானவரே, இந்த காலை வேளையில நாங்க எல்லா ஜனங்களுக்கும் உண்மை குறித்து சொல்ல வெக்கப்படக்கூடாதுப்பா ஏசப்பா. ஆவியானவரே அப்பா அப்பா, இந்த வாரத்துல தகப்பனே அப்பா உமை பற்றி நாங்க யார்கிட்டயாச்சும் சொல்லணும்ப்பா. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்ட சொல்லணும்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்க முன்குறிச்சு வச்சவங்ககிட்ட போய் பேசணும்ப்பா. ஆவியானவரே அப்பா சாத்தாரா கலேதேரேபு சாத்தாரை கலேதேரேபா ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் டாடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ராதரிக்கலெதெரேபு ஷரராதரிக்கலந்தெரேபா ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஷாதாரெக்கலெந்தெரேபு ஆவியானவரே அப்பா லாதரிக்கலெதெரக்கலந்தரபு ஷபரபரிதிரிக்கலெதெரபா பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. கோணலான காரியங்களை அப்பா செம்மைப்படுத்துகிற கர்த்தர் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. என் சமூகம் உமக்கு முன்பாக போகும்னு ஆவியானவரே அப்பா எங்களுக்கு சொல்லி உங்களுடைய தூதர்களை அப்பா முன்னாடி அனுப்பி தகப்பனே கோணலான காரியங்கள் கோணலான பாதைகளை ஆவியானவரே செம்மைப்படுத்திட்டு அந்த பாதையில எங்களை நேர்வழியாய் நடத்துகிற தேவன் இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே அப்பா, எங்களுக்கு எந்த முடிவு எடுக்க முடியலன்ற சூழ்நிலை இருக்கும் போது டாடியுமே நாங்க சார்ந்து இருக்கோம்ப்பா. நாங்க உங்களைதான் நம்பி இருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே எங்களுக்கு தெளிவான வழியை காண்பீங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை. ஷாத்தாரை கலேதேரேபா ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வேளையில எங்க இருதயத்துல இருக்கிற மன குழப்பங்களை எடுத்து போடுங்க ஆவியானவரே. நீர் பேசுகிற வார்த்தை எங்க இருதயத்துல தங்கும்படிக்காக கேட்கிறோம்ப்பா. ஆவியானவரே மனுஷனுடைய வார்த்தைகள் எங்களை குழப்பங்களை கொண்டு வருது அப்பா. நாங்க உங்க வாக்குத்தத்தங்களை நம்பும் போது ஆவியானவரே அப்பா மனுஷர்களாக சந்தேகத்தை கொண்டு வர்றாங்கப்பா. ஆவியானவரே மனுஷனுடைய வார்த்தைகள் சந்தேகத்தை கொண்டு வரும். என் தேவனுடைய வார்த்தைகள் சமாதானத்தை கொண்டு வரும். ஆவியானவரே அப்பா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ஆவியானவரே என் தேவனின் சமாதானத்தை எங்க இருதயத்துல போடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சாதாரி கலந்தரேபா ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வேளையில அப்பா ஸ்தோத்திரம் பா ஷாபா பாபாலாதரே ஷிகலதரகலதரபு ஷபரபரதிரிக்கலதரபா ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. இந்த ஆவியானவரே எங்க மாம்சமானது பலவீனம் உள்ளதுதான்ப்பா. எங்க ஆவியோ உற்சாகம் உள்ளது. மாம்சமும் தகப்பனே ஆவியானவரே உற்சாகமாய் இணைய தகப்பனே உடைய சமூகத்துல வருகிறோம். ஷாத்தாரேக்க
லெதெரபா சரருதிரி கலந்தரபா சகலதரபா. ஆவியானவரே இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க, நீங்க பேசிடுங்கப்பா. மனுஷருடைய வார்த்தையை நாங்க கேட்கறதுக்கு இந்த அதிகாலை வேலையில வரலப்பா. ஆவியானவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆவியானவரே நாங்க வந்திருக்கிறோம். அதிகாலை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் சொன்னீங்களே அப்பா. இதுவரைக்கும் தகப்பனே எங்களை இந்த அதிகாலை பிரேயர்ல தகப்பனே எங்களை நிறைய பேசிருக்கீங்கப்பா. எங்களை வழி நடத்திருக்கீங்களப்பா, எங்களை சீர்படுத்திருக்கீங்கப்பா. இன்னமும் தகப்பனே ஆவியானவரே எங்களை சீர்திருத்துங்க. ஆவியானவரே பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆவியானவரே அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும்னு வசனம் சொல்லுதுப்பா. ஆவியானவரே நாங்க அசுத்தத்திற்கு இல்ல பரிசுத்தத்திற்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கப்பா. ஆவியானவரே அப்பா எங்களை வணைந்து உருவாக்குங்க. ஆவியானவரே எங்களை வணைந்து உருவாக்குங்க. இந்த காலை வேலையில தகப்பனே ஆவியானவரே புது புது மன்னாவினால தகப்பனே நுறப்புங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே ஷாபாலாத்த ரேக்கலந்த ரெப ஷக்கலதரபா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே பலவீனத்தை அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்னு சொன்ன கர்த்தர். ஆவியானவரே இந்த காலை வேலையில தகப்பனே எங்க பலவீனங்களை எடுத்து போற்றுங்கப்பா. ஆவியானவரே உம்முடைய பலத்தை நீங்க கொடுங்கப்பா. ஷாராராதாரி கலந்த ரேபோ ஷக்கலதரபா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே எங்கள் உடல் சோர்வுகள் ஆவியானவரே உடல் பலவீனங்கள் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நாங்க ஜெபிக்க முடியாத அளவுக்கு எங்க இருக்கிற பலவீனங்கள் ஆவியானவரே எங்க இருதயத்தின் வலிகள் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எல்லாத்தையும் நீங்க எடுத்து போடுங்கப்பா. அப்பா மிகுந்த சந்தோஷத்தோடு உண்மை ஆராதிக்கணும். ஆவியானவரே உங்களுடைய சுகத்தை நாங்க பேசணும். அப்பா உங்களுடைய சுகத்தை நாங்க பேசணும்னா நீர் எங்களுக்கு சுகம் கொடுக்கணும்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வேலையில ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அந்த சுகத்தை எங்களுக்கு தாங்க. பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உங்களுடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானோம், உங்க வார்த்தையால் சுகமானோம், உங்க தழும்புகளால் சுகமானோம், உங்க தயவினால் சுகமானோம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஆமென். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. ஆமென். ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானோம், உங்க வார்த்தையால் சுகமானோம், உங்க தழும்புகளால் சுகமானோம், உங்க தயவினால் சுகமானோம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஆமென். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. ஆமென் அப்பா. ஏசையா
ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே, உங்க வல்லமையால் சுகமானோம், உங்க வார்த்தையால் சுகமானோம், உங்க தழும்புகளால் சுகமானோம், உங்க தயவினால் சுகமானோம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. சுகம் தரும் என் தெய்வமே, உங்க வல்லமையால் சுகமானோ, உங்க வார்த்தையால் சுகமானோ, உங்க தழும்புகளால் சுகமானோ, உங்க தயவினால் சுகமானோ. சுகம் பலன் எனக்குள்ளே பாய் செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஆமீன். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஆமீன். தகப்பனே, ஆவியானவரே அப்பா, நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, அந்த காலை வேலையில சுகம் வேணும்பா. ஆவியானவரே அப்பா, சுகம் வேணும்பா. சுகம் தருகிற தெய்வம் நீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, எங்கள் உடல் சரீரத்துக்குள்ள, எங்க குடும்பத்துல உள்ள நபர்களின் உடல் சரீரத்துக்குள்ள எந்தெந்த பகுதி தகப்பனே ஆவியானவரே பலவீனமா இருக்கோ, காயங்கள் இருக்கோ, ஆவியானவரே தமனி எங்கும் பாயணும்பா. ஆவியானவரே ரத்த குழாய்கள் எல்லாம் சீர்படுத்தணும்பா. நீங்க ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அசுத்தமானதை சாப்பிட்டு அசுத்தமானதை தகப்பனே ஆவியானவரே எங்க உடல்ல நாங்க செலுத்தி கொண்டு தகப்பனே ஆவியானவரே அப்பா அப்பா சீர்கட்டு போய் இருக்கிற அந்த ரத்தத்தை எல்லாம் புதிதாக மாற்றுக. இந்த காலை வேலையில தகப்பனே ரத்த குழாய்கள் சீர்படுத்துங்கப்பா. ஆவியானவரே தலைவலிகள் இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால ஆவியானவரே அப்பா, எங்க பிள்ளைங்களுக்குள்ள தகப்பனே எங்களுக்குள்ள தலைவலிகள், வேண்டாத தலைவலிகள் இயேசுவின் நாமத்தினால் நாங்க நிர்மூலமாக்கி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்க வயிற்று பகுதிகள் கட்டிகள் இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினாலே கரையும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, நாங்க சரியான உணவை எடுத்துக்கிறாதது எங்க தப்புப்பா. ஆவியானவரே இந்த காலை வேலையில எங்களை மன்னிச்சு தகப்பனே, எங்க உடல் அப்பா காரியங்களை தகப்பனே ஆவியானவரே நீங்க சுகப்படுத்துங்க. ஏசப்பாட்ட கேட்போம். ஆவியானவரே சுகவீனத்துக்கு ஆவியானவரே நாங்க இல்லப்பா. எங்களுக்கு நீங்க சுகம் தருகிற தேவன். ஆவியானவரே உங்களுடைய வல்லமை எங்களுக்குள்ள பாயும் போது, உங்களுடைய அபிஷேகம் எங்களை ஆளுகை செய்யும் போது எந்த ஒரு சுகவீனத்துக்கு இடம் இல்லப்பா. ஆவியானவரே மூச்சு திணறல் தகப்பனை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போவதாக. ஆவியானவரே அப்பா, இருதய நோய்கள் எல்லாம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லாமல் போகும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே இதுக்கு முன்னாடி தகப்பனே எங்களுக்கு பலவீனமோ அப்பா எந்த வியாதியும் இருந்துச்சுன்னா ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்துல தகப்பனே எல்லாத்தையும் நீங்க சுகப்படுத்திட்டீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே முடக்கு வாதங்கள், நடக்க முடியாத சூழ்நிலைகள் அப்பா, கால்ல இருக்கிற மூட்டு வலிகள் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா, ஆண்கால்களை போல எங்க கால்கள் ஓடணும்பா. ஆவியானவரே நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உலகத்துல சுகம் போல எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லப்பா. ஆவியானவரே எங்கள் உடல் சுகமா இருந்தாதான் ஆவியானவரே நாங்க ஊழியம் செய்ய முடியும் அப்பா. உங்களுடைய நாமத்தை நாங்க சுவிசேஷமாக நடந்து போய் அறிவிக்க முடியும்பா. எங்க கால்களை ஸ்திரப்படுத்துங்க, எங்க இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க. ஆவியானவரே இந்த காலை வேலையில தகப்பனே உங்களுடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பத்துல உள்ள நபர்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். உங்களுடைய ரத்தம் எங்களை பாதுகாக்க வல்லது. உங்களுடைய
ரத்தம் எங்களை சுத்திகரிக்க வல்லது. உம்முடைய ரத்தம் எங்களை குணப்படுத்த வல்லதுப்பா. ஆவியானவரே அப்பா, கல்வாரி சிலுவையில நீர் ரத்தம் சிந்தினீரே, அந்த ரத்தத்தின் வல்லம தகப்பனே எங்களுக்குள்ள பாயும் போது ஆவியானவரே, நேற்று ராஜ்போஜனை எடுக்கும்போதே தகப்பனே ஆவியானவரே, அந்த ரத்தம் ஆவியானவரே எங்களை எல்லாத்தையும் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய சமூகத்துல நாங்க பேசுறோம். ஆவியானவரே அப்பா, எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும்பா. ஆவியானவரே, குடும்ப ரட்சிப்பு இந்த வாரத்துல அப்பா, இந்த தடவை நீங்க எங்கிட்ட அதிகமா பாரப்படுத்துறீங்கப்பா. இது வரைக்கும் எங்க குடும்பங்களுக்காக தகப்பனே உங்களுடைய சமூகத்துல மன்றாடலைனா தகப்பனே, இந்த காலை வேலையில நாங்க மன்றாட்டு ஜெபமா எடுக்கிறோம். ஏசப்பா ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும்பா. ஆவியானவரே, எங்க அப்பாங்க ரட்சிக்கப்படணும்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நோவாவை தகப்பனே குடும்பமா ரட்சித்தீங்கப்பா. 8 பேரும் தகப்பனே அந்த பேழைக்குள்ள இருந்து அப்பா, உலகம் முழுவதும் அழிந்தாலும் உம்மை நம்பின அப்பா நோவாவின் குடும்பத்தை தகப்பனே ஆவியானவரே கிருபையினால பாதுகாத்தீங்களே அப்பா. நாங்க மட்டும் உம்முடைய சமூகத்துக்கு வர்றது எங்களுக்கு பிடிக்கலப்பா. ஆவியானவரே, எங்க குடும்பம் முழுவதும் உம்முடைய வருகையில நாங்க எடுத்துக்கொள்ளப்படணும்பா. ஆவியானவரே, எங்க குடும்பங்களை நாங்க ஆயத்தப்படணும். ஆவியானவரே, ஒருவரை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒருவரை விடுறதுக்கு நாங்க ஆவியானவரே எங்களுக்கு விருப்பம் இல்லப்பா. ஆவியானவரே அப்பா, எங்க அப்பா சோதராப்பா ஆவியானவரே, எங்க குடும்பம் எல்லாருமே ரட்சிக்கப்படணும்பா. அப்பா ப்ளீஸ் உங்களுடைய சமூகத்துல நாங்க கெஞ்சுகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே, மற்ற காரியங்கள்லாம் உங்களுடைய அதிகாரத்தை கொண்டு நாங்க பெற்றுக்கொள்வோம்ப்பா. ஆனா ரட்சிப்பு உங்களுடையதா இருக்கே டாடி. அப்பா, ரட்சிப்பு உங்களுடையதா இருக்கேப்பா. ஆவியானவரே, எங்களை ஜெபிக்க தவிர, ஆவியானவரே எங்களை விதைகளை விதைக்கிறதுக்கு தவிர எங்களுக்கு வேற எந்த வழியும் தெரியலப்பா. மனம் இறங்குங்கப்பா. ஆவியானவரே, எங்க குடும்பத்துல உள்ள நபர்கள் ரட்சிக்கப்பட மனம் இறங்குங்கப்பா. ஆவியானவரே, எங்க அப்பாங்கள் ரட்சிக்கப்பட மனம் இறங்குங்கப்பா. எங்க அம்மாங்க ரட்சிக்கப்பட மனம் இறங்குங்கப்பா. எங்க சகோதர சகோதரிகள் தகப்பனே அப்பா ரட்சிக்கப்பட மனம் இறங்குங்கப்பா. ஆவியானவரே, எங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்பட மனம் இறங்குங்கப்பா. இந்த அக்காமார்களின் கணவர்கள் தகப்பனே ரட்சிக்கப்பட மனம் இறங்குங்கப்பா. ஆவியானவரே அப்பா, அந்த காலை வேளையில உங்களுடைய சமூகத்துல நாங்க கெஞ்சி நிற்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நாங்க பார்க்கணும்பா. ஆவியானவரே, அந்நிய கண்கள் அல்ல, எங்க கண்களே பார்க்கணும்பா. ஆவியானவரே, ரட்சிப்பு தகப்பனே. ஆவியானவரே, உங்களுடையது அப்பா. நீர் இரக்கமும் மன உருக்கமும் உடைய தேவன். ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரப்பா. சதரை கலந்தரேபோ. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்பட தகப்பனே நாங்க ஏதாச்சும் தடையா இருந்தோம்னா, எங்களுடைய செயல்கள் தடையா இருந்துச்சுன்னா ஆவியானவரே இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அதை நீங்க எடுத்து போடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தகப்பனே, நாங்க ஏறெடுக்க போகிற எல்லா ஜெப குறிப்பையும் என் தகப்பன் ஆசீர்வதிங்க. கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 12ஆம் அதிகாரம், சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 676 பக்கம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகள் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீடுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் புகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்வீர். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். ஆமேன். சோ இந்த வசனத்துல ஏசப்பா என்ன சொல்றாங்க, அந்த உண்மையுள்ளவர்கள் குறைஞ்சு போறாங்க. என்னன்னா, இப்ப எல்லாம் இது பண்ணும்போது பிள்ளைங்க எப்படியாச்சும் வளர்ந்தா போதும், ஏசப்பாக்கு சர்ச்சுக்கு வந்தா போதும், கும்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய ஸ்ட்ரிக்டா பேசாதீங்க. ஏசப்பா அப்படி இல்ல. சர்ச்சுக்கு வர வரைக்கும் தான் லேசா பிள்ளைங்க வரட்டும்னு. ஆனா உள்ள வந்துட்டா நம்மள சரி செய்யறதுக்குதான் கர்த்தர் இருக்கிறாரு. சோ உண்மை உள்ளவங்கள ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க.
வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நம்மளே சில காரியத்துல வந்து உண்மை இல்லையா ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. ஏசப்பா வந்து உள்ள வர்ற வரைக்கும் தான் சரி என் புள்ள உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள வந்த பின்னாடி சில விஷயம் நம்மகிட்ட இருந்து எடுத்து போடணும்னா அது நம்ம எடுத்துதான் போடணும். ஏசப்பா வந்து அந்த உண்மையை எதிர்ப்பார். கொஞ்சத்துல உண்மையா இரு. ஏசப்பா நான் உங்களுக்காக வந்து சில காரியத்துல உண்மையா இருக்கிறேன். இந்த காரியம் நீ பார்க்க வேணாம்னு சொல்றீங்களா? நான் பார்க்க மாட்டேன். இந்த காரியம் இந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் போக மாட்டேன். சோ அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு இது உண்மையா இருக்கணும். ஆண்டவர் சொன்னா நான் கீழ்ப்படிறேன். உண்மைனா என்ன? ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும். சோ அப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அதுக வந்து அத 2 தான் பேசுதுங்க. சர்ச்சுக்குள்ள நல்ல விதமா பேசுதுங்க. வெளியில போனா வார்த்தைகள் கேட்க முடியல. ஊழியம் செய்யற பிள்ளைங்களா இருக்கட்டும், விசுவாசிங்களா இருக்கட்டும். அது எப்படி ஆண்டவர் சொல்றாரு? துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவுல பிறக்க கூடாதுன்னு தான் சொல்றாரு. சோ நம்ம திட்டுறது கெட்ட வார்த்தை முன்னாடிலாம் கெட்ட வார்த்தைகள்னா பிள்ளைங்கிட்ட சொல்ல அவிசுவாசமான வார்த்தைகள் சொன்னேன். ஆனா இப்ப கெட்ட வார்த்தைகளே டைரக்டா வருது. பசங்கிட்ட கெட்ட வார்த்தைகள் இருக்கு. சர்ச்சுக்கு வர பசங்க தான். சோ ஆனா அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க பேசுற வார்த்தைகளை இவங்க கத்துக்கிறாங்க. அவ்வளவுதான். நம்ம வீட்டுல அந்த மாதிரி வார்த்தைகள் பேசல. அப்புறம் எப்படி கத்துக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. சோ அந்த மாதிரி இருமனமா அவங்க இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம பிள்ளைங்களோட வாயில வரக்கூடாது. வந்துச்சுன்னா தாராளமா அடிங்க. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு பிள்ளைய வந்து பெரம்ப கை ஆளாதவன் வந்து பிள்ளைய வந்து நரகத்துக்கு தள்ளுறது சமோன்றா. சோ அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களை வந்து கரெக்டா வளர்க்கணும். மெசேஜ் பகுதி என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து யாரோட வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னா எலிசாவோட வேண்டுதல். சோ எலிசா தெரியும். எலிசா வந்து பெரிய பெரிய பாஸ்டர் மாதிரி ஊழியக்காரரு. அவரோட சீஷர் வந்து எலிசா. சோ இப்ப என்ன ஏசப்பா வந்து கர்த்தர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா எலியாவை வந்து நான் எடுத்துக்கொள்ள போறேன். அதாவது நான் எடுத்துக்கொள்ள போறேன்னா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறேன்னு சொல்லிட்டாங்க. சோ எல்லாத்துக்குமே தெரியுது எலியா வந்து இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எலிசா வந்து சீஷர். அப்போ இது பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே நான் இன்னைக்கு என்ன அந்த வார்த்தை பிரேயர் பாயிண்ட் ஏன் அப்படின்னு சொல்ல இந்த மெசேஜ் எடுக்கும்போது அந்த பிரேயர் பாயிண்ட் எனக்கு வரல. என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் எலியா வந்து எடுத்துக்கொள்ள போறாங்கன்னு. சோ வந்து எலிசா வந்து ஐயோ அவங்கதான் அவங்கள நம்பிதான் வந்திருக்காங்க. எலியாவை நம்பிதான் எலிசா வந்திருக்காங்க. கர்த்தரை நம்பி 2வது எலியாவை நம்பி. சோ அப்படி வரும்போது இப்போ அங்க எலியா கூட போறாங்க. அங்க இருந்து ஒரு 50 பேரு தீர்க்கதரிசி புத்திரன்னு சொல்லுவாங்க. ஒரு 50 பேர் என்ன சொல்றாங்கன்னா எலிசாட்ட போய் என்ன உங்க ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாராம்ல என்ன பண்ண போற அதுக்கு அடுத்து ஒரு அவிசுவாசமா வார்த்தைகள். அவர் எலிசா என்ன சொன்னாரு? எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க. அந்த இதை உள்ள விடல. ஐயோ எடுத்துக்கொள்ளப்பட்டாரா நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா நல்லா இருந்தவர் எலிசா. நல்லா அப்பயே வந்து நல்லா மாடு வச்சு ஏறு பூட்டி நல்லா இருந்த மனுஷரை ஊழியத்துக்குன்னு அழைச்சிட்டாங்க. சோ இப்ப ஊழியத்துக்கு அழைச்சவர் வந்து ஆண்டவரால எடுத்துக்கொள்ளப்பட போறாருன்னா அடுத்து என்ன கதி தெரியாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த மனுஷங்கெல்லாம் அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எலிசாவை அங்க தள்ளி விட்டு அங்க ஓரமா வச்சுட்டு எலியா தனியா இருந்தாதான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வாருன்னு நினைச்சிட்டு இப்ப எலியா சொல்றாங்க நீ இங்க இரு. ஏசப்பா வந்து என்னை வந்து கர்த்தர் வந்து என்னை வந்து எங்க போக சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு ஊருக்கு பெத்தானின்ற ஊருக்கு போக சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் உங்களோடதான் வருவேன். நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லல நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க அப்படின்லாம் அவர் சொல்லாம இல்ல நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு திரும்ப வராங்க. திரும்ப வந்தோடனே மறுபடியும் வேற ஒரு 50 பேரு வேற ஊர்ல இருந்து என்ன உங்க ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்பட போறாங்களாமே என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் வந்துட்டு எலியா வந்து வேற ஊருக்கு போக சொல்றாரு கர்த்தர். இந்த மாதிரி யோர்தான் நதிக்கு இன்னொரு ஊருக்கு எரிகோக்கு போ அப்படின்னு. அப்ப வந்து நீ இங்க இரு அப்படின்னே இல்ல நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னன்னு கேட்கவே மாட்டாரு. இவரும் கேட்க மாட்டாரு. அவரும் என்ன வேணும்னு கேட்க மாட்டாரு. நான் உங்க கூட தான் வருவேன்னு சரி வா வந்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. 3வது இது பண்ணும்போது யோர்தான் நதின்னு இருக்கும். நதிக்கு அப்புறம் தான் அங்க போகணும். இவங்களுக்கு நடுவுல வந்து யோர்தான் நதி இருக்கு. அப்ப இது பண்ணும்போது எலியா வந்து என்ன சொல்றாரு? அப்பயும் ஒரு 50 பேர் வராங்க. மறுபடியும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாங்களா அப்படின்னு நீங்க சும்மா இருங்க எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா அந்த காதுல வாங்காம போயிட்டாங்க. நதி இருக்கு. அப்ப எலியா என்ன பண்றாங்கன்னா அவரோட சால்வை போட்டிருப்பாங்க. அந்த சால்வையை எடுத்து முறுக்கி அங்க அடிக்கிறாரு. அடிச்சோடனே கர்த்தாவே இதை இது பண்ணோடனே 2ஆ பிளஞ்சிடுச்சு. அவங்க போறாங்க.
இப்போ நதிக்கு அந்த சைடு போயிட்டாங்க. இப்போ வந்து கேக்குறாரு, நீ இவ என்ன என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னதான் வேணும் எலிசா அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா அந்த இடத்துல எந்ததுன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் போய் வாசிச்சீங்கன்னா தெரியும். எலியா சொல்றாங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இப்ப சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வரம் இருக்குல்ல. எலியா வந்து அற்புதம் செய்வார், தீர்க்கதரிசினால பெரிய பெரிய அற்புதம் செய்வார். அப்படி இது பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வரம் வந்து ரெட்டத்தனியா கொடுங்க. பாஸ்ட் நம்மளுக்கு மெசேஜ் எடுத்திருப்பாரு இதுல. அப்ப வந்து எலிசா வந்து கேக்குறாங்க, உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வரத்தை ரெட்டத்தனியா கொடுங்க. என் ஆவியின் வரத்தை நானா எப்படி கொடுக்க முடியும்? கர்த்தர் தான் வரம் தர முடியும். சரி, நீ வந்து பெருசா கேட்டுட்ட என்கிட்ட. அவனுக்கு ஒரு இது இருக்கணும்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எனக்கு என்ன வேணும் ஏசப்பா, எனக்கு என்ன தருவீங்க? சோ எனக்கு ரெட்டத்தனியான நன்மை தாங்க, ரெட்டத்தனியான வரம் தாங்க, நீங்க செஞ்சதை காட்டி எனக்கு டபுளா செய்யணும். கர்த்தர் வந்து என் மூலமா டபுளா செய்யணும். அப்படி இது பண்ணோடனே, நீ ரொம்ப அரிதான காரியத்தை, ரொம்ப பெருசா காரியத்தை கேட்டுட்ட. இது சாத்தியமான்றது எனக்கு தெரியல. என்னை ஆண்டவர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போறாரு சொல்லிட்டாரு. நான் ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும் போது நீ என்னை பார்த்துட்டேன்னா உனக்கு அந்த வரம் கிடைக்கும். மேல இருந்து சால்வை விழுகும். அந்த சால்வையை நீ புடிச்சிட்டேன்னா உனக்கு வந்து என்ன ஆகும்னா டபுள் பிளெஸிங் வரம் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. அதே போல எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, எலிசா வந்து இப்படி திரும்பி இருக்க முடியாது, இப்படி திரும்பி, ஏன்னா இப்படின்ற நேரத்துல எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்ப அவரையே தான் பார்த்திருப்பாங்க, எலியாவை எங்கேயுமே போட்டு இருக்க மாட்டாங்க. சோ அப்படி இது பண்ணும்போது அப்ப பாக்குறாங்க, அந்த சால்வை விழுகுது. அந்த சால்வை விழுந்தோடனே அந்த சால்வையை எடுத்துட்டு இப்ப திரும்ப வரணும். யோர்தான் நதியை பிரிச்சாங்க, அங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எலிசா மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்ப எலிசா அந்த 50 பேர் வந்து கேக்குறாங்க, ஆண்டவரை எடுத்துக்கிட்டாருல, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. என்ன பண்றேன் பாப்போம், எப்படி வந்து நதியை கடந்து வரான் பாப்போம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவன் சொல்றான், 2 வரம் டபுளா ரெட்டத்தனையான வரம் வாங்கியாச்சுல. இப்ப அதே சால்வையை எடுத்து முறுக்கி அந்த நதியை அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்? எலியாவின் தேவன் எங்க அப்படின்னு சொல்லி அடிச்சோனே, கர்த்தர்னு கூப்பிடல, அவன் கர்த்தர்னு கூப்பிட்டாங்க. எலியா கர்த்தன். எலிசா வந்து எலியாவின் தேவன் எங்க அப்படின்னு சொல்லி அடிக்கும் போது ரெட்டத்தை பிரியுது. அப்போ கர்த்தர் எனக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க கிரியை செய்யாங்க. பாத்துக்கிட்டு 50 பேரு, இவன் வந்து எலியா மாதிரி அவங்களோட ஆண்டவர் மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வாயை பழக்குறாங்க. சோ இந்த மெசேஜ்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு வேண்டுதல் செய்யறோம் அப்படின்னா அது கிடைக்காது. என்ன பண்ண போறோம்னு நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா அதுல நம்மள மன அழுத்தத்துக்கு தான் கொண்டு வர பாப்பாங்க. இல்ல கிடைக்காது, அந்த 50 பேர் மாதிரி. அவ்வளவுதான், என்ன பண்ண போற, இந்த காரியம் உனக்கு நடக்கவே இல்லையில, இந்த காரியம் உன்னை விட்டு போகுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மன அழுத்தத்துக்கோ நம்மள அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்றதுக்கு தான் இது பண்ணுவாங்க. அதை எதுவுமே எலிசா மாதிரி காதுல வாங்காம, எனக்கு ஒண்ணு வேணும், நான் அவ்வளவுதான், நீங்க இப்போ நான் தனியா இருக்க போறேன், எனக்கு என்ன பண்ண போறீங்க ஏசப்பா, அவர்கிட்ட அந்த வேண்டுதலை கேட்கணும். எப்படி போற இடத்துக்கெல்லாம் விடாம போனாங்க. அதே போல நம்ம ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையை பார்த்து அப்படியே நின்றாம நம்ம கர்த்தரை பற்றி கொண்டே போனோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டுறோமோ அது வந்து கிடைக்கும். எப்படி எலிசாக்கு ரெட்டை தனியாவது கிடைச்சிட்டோ அதே போல ரெட்டை தனியா கிடைக்கணும். ஒரு நிமிஷம் கூட அவன் வந்து அங்கிட்டு பாத்துருக்க மாட்டான், கீழே குனிஞ்சிருக்க மாட்டான். ரெஸ்ட் ரூம்ல எப்படி அவன் போயிருப்பா, வரும், மனுஷனா இருந்தா வரும். ஆனா எப்படி அதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு அவ்வளோ வந்து ஆண்டவர் வந்து அவங்க பார்த்துட்டே இருக்கணும். அதே போல நம்மளோட கண்கள் வந்து எப்பவுமே ஏசப்பாவை நோக்கி கொண்டே இருக்கணும். கீழே உலகத்தான்னு சொல்லிட்டு கீழே பாத்துடக்கூடாது. நம்ம டைரக்ஷன் வந்து நம்ம வழி விலகிடக்கூடாது. ஸோ அப்படி இருந்தோம்னா நம்ம வந்து நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றப்படும். ஸோ இந்த மெசேஜ்ல இருந்து என்ன இது பண்ணலாம்னா, நிறைவேற ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கூடயே போகணும். சோ 3 தடவை வந்து தள்ளிப்போன்னு ஆண்டவர் சில நேரத்துல இது பண்ணுவார், நம்ம பேசாம இருப்பாரு. அப்பயும் நீங்க என்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேற வேலை செஞ்சுட்டு வரேன், தப்பான காரியம் பிள்ளைங்க செய்வாளுங்க. அப்படி அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாம கர்த்தரையே ஃபர்ஸ்ட் பற்றி கொண்டு இருக்கும்போது நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும். 2வது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கேட்கணும். அங்க வந்து எலிசா வந்து எலியாட்ட, நீங்க போயிட்டீங்க, எனக்கு சோறுக்கு என்ன வழி, நான் இருக்கிறதுக்கு என்ன வழி, நீங்க இருக்கும் போது எனக்கு சாப்பாடு போட்டீங்க, உங்க ஊழியத்துல இருந்து எனக்கு சாப்பாடு வந்திருக்கும், என் சோறுக்கு என்ன வழி, அந்த மாதிரி ஏசப்பாட்ட கேட்காம நம்ம எல்லாம் கேக்குறோம். இப்போ நிறைய பேர் நம்ம சர்ச்சில் பிரேயர் பாயிண்ட்ஸ்ன்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு அது வேணும், என் பிள்ளைக்கு வந்து இது வாங்கி தரணும், என் பிள்ளைக்கு வந்து மார்க். ஆனா அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டாம இருந்துப்பாங்க. நம்ம சர்ச்சுக்கு பிள்ளைங்க ரச்சிருக்கோம், ஆனா நிறைய பேர் ரச்சிக்கப்படாம இருக்கிறாங்கல்ல. என் பிள்ளை ஒழுங்கா சர்ச்சுக்கு வரணும், அதுதானே பாயிண்டா இருக்கணும்.
அது இல்லாம அவங்களோட தேவைகள் இருக்கக்கூடாது. சோ இங்க எலிசா அங்க ஆவியின் வரத்தை தான் கேக்குறாங்க. ஏன்னா அந்த வரம் இருந்துச்சுன்னா எல்லாமே செஞ்சுக்கலாம். அதே போல நம்ம ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் இடத்துல கேட்கும், மறுமைக்கான காரியத்தை கேட்கும் போது இம்மைக்கான காரியத்தை கர்த்தர் செய்வாரு. சோ 3வது என்ன அப்படின்னா, என்ன கேக்குறோம் அத அவர் தருவாருன்றத நம்ம விசுவாசி. ஏன்னா அவங்க ரெட்டத்தனையான நன்மை அதுக்கு அவ்வளவு அரிதுன்னு சொல்றாங்க, அதை கேட்டு வாங்கினாங்க. அதே போல நம்ம என்ன கேக்குறோமோ கர்த்தர் தருவாரு அப்படின்றத விசுவாசிக்கணும். சோ முதல் பாயிண்ட் அவரையே பற்றி கொள்ளணும். 2வது ஆவிக்குரிய காரியத்தை நம்ம கேட்கணும். 3வது கேட்டது எனக்கு கிடைக்கும்ன்றது விசுவாசம். இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா அவர் கிடைக்காமதான் போகும். கிடைக்கும் அப்படின்றத விசுவாசி. ஜோமன்னா ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த வேலையின் தகப்பனே அவியானவரே, அப்பா நீங்க பேசியிருக்கீங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எலிசாக்கு கிடைச்ச தகப்பனே ஆவியானவரே அப்பா, வரோம் ரெட்டத்தனையா கிடைச்சது போல எங்க வாழ்க்கையில ரெட்டத்தனையான நன்மை, ஆவிக்குரிய நன்மை கிடைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, எங்க வழி நடத்துங்க. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.